மிஸ்டர் ரெடிஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். ஸோ யூஸ்வலா பெண்களுக்கு முகத்துல முடி முளைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்குங்க. எப்படிதான் அதை சரி பண்றது? எப்படி நான் வந்துட்டு முகத்துல மலர்ற முடியெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்றது? நேச்சுரலா வந்துட்டு எப்படி நான் எல்லாத்தையும் அகற்றுறது? பெர்மனண்டா எப்படி நான் அதெல்லாம் கியூர் பண்றது அப்படின்னு சொல்லி பெரிய புலம்பலாவே இருக்கு. முதல் விஷயம் நான் சொல்றது, எல்லார் முகத்திலயுமே பர்ஃபெக்ஷன் கிடையாது. முடி முகத்துல வளர்றது தப்பும் கிடையாது, கெட்ட விஷயமும் கிடையாது. முடி வளர்றது நார்மலான ஒரு விஷயம். அதுக்காக நீங்க அவ்வளோ இன்செக்யூரா ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சரியா? முடி வளர்ந்தாலும் வளரலனாலும் யூ ஆர் பியூட்டிஃபுல். பட் ஸ்டில் இன்னும் நம்மளை அழகுபடுத்திக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யறோம். அதுல இந்த முகத்துல வர்ற முடிகளை அகற்றுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாவே இருக்கு. சோ இதுல ஹோம் கேரா நான் ஏதாவது பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹோம் கேர்ல பெருசா இது வந்துட்டு முடி வளர்றதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணின எவிடென்ட் ரிப்போர்ட் கிடையாதுங்க. ஆனா ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ஃபாலியன்ட்டா நீங்க ட்ரை பண்ணலாம். பட் அது கண்டிப்பா ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஸ்டடியும் கிடையாது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், மெடிக்கல்ல நான் இது வாங்கி யூஸ் பண்ணினா ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. மெடிக்கல்ல எஃப்லார்னித்தின் ஹைட்ரோகுளோரைடு அப்படிங்கிற கண்டென்ட் இருக்கிற ஃபேஸ் ஆயின்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. இது வந்துட்டு ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஆயின்மெண்ட். இத கொஞ்சமா டெய்லி நைட்டு ஹேர் க்ரோ ஆகுற இடங்கள்ல, நாடியோ இல்ல மீசை பகுதியோ இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெல்லாம் ஹேர் க்ரோத் இருக்கோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு சில மாதங்கள்ல அந்த ஹேர் க்ரோத் ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகிறத நீங்க கண்ட்ரோல் ஆகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி பிக்கஸ்ட் இப்போ இருக்கிற இதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லேசர் ஹேர் க்ரோத் கண்ட்ரோல் பண்ற ட்ரீட்மெண்ட் தான். இது வந்துட்டு டயோட் லேசர் அப்படின்ற லேசர் வச்சு முடி வளர்றத வந்துட்டு ரெடியூஸ் பண்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்கின்ல அந்த லேசர் நம்ம வைக்கும் போது அது முடியுடைய ரூட் பகுதியை வந்துட்டு போயிட்டு டைரக்டா எங்க மெலானின் இருக்குமோ அந்த இடத்துல போயிட்டு அந்த லைட் ஒர்க் ஆகும். ஸோ ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகும். இது பண்ணினா எனக்கு நிரந்தரமா முடியே வளராம கம்ப்ளீட்டா கிளியர் ஸ்கின் ஆயிடுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. இப்போ உங்களுக்கு ரொம்ப திக் ஹேரா க்ரோ ஆகுதுன்னு வைங்க, நீங்க லேசர் பண்ணும்போது அந்த க்ரோத், அந்த முடியுடைய திக்னஸ் வந்துட்டு கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பீச்சி ஹேர்னு சொல்லுவோம், லைக் பேபி ஹேர்னு சொல்லுவோம். பார்த்தா பெருசா தெரியாது, சின்ன சின்ன குட்டி குட்டி முடியா இருக்கும் சிலருக்கு முகத்துல. அந்த மாதிரி அந்த முடி பெருசா விசிபிளா இல்லாம ரொம்ப ரொம்ப மெல்லிசா ஆயிட்டு அதுக்கப்புறம் நீங்க பெருசா அதை வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அதோட தன்மை வந்துட்டு மெல்லிசாயிடும். ஸோ அந்த மாதிரி மாறிடும். யூஸ்வலா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முடி வளர்றது, இப்ப நம்ம ரேஸ் பண்றோம் இல்லைன்னா த்ரெட் பண்றோம் ஆர் இப்ப நம்ம வந்து வேக்ஸ் பண்றோம் அப்படின்னா அதிகபட்சம் அடுத்த நாள்ல இருந்து ஒரு 3 நாளைக்குள்ள முடி வளர ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம லேசர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா முடி வளர்ற டியூரேஷன் வந்துட்டு தள்ளி போகும். மினிமம் ஒரு 3 months அந்த மாதிரி டிலே ஆகும் நம்மளுக்கு ஹேர் க்ரோ ஆகுறது. 3 months 6 months ஒன்ஸ் தான் நீங்க வந்துட்டு லேசர் ட்ரீட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும். சோ இதை தவிர்த்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பெருசா வேற ஒன்றும் இருக்காது. இனிஷியலா அந்த ஹேர் க்ரோத் கண்ட்ரோல் ஆகுறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 5 to 8 செஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு க்ரோத் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா 3 months ஒன்ஸ் or 6 months ஒன்ஸ் தான் நீங்க லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதா வரும். ஹோம் கேரா பாத்தீங்க அப்படின்னா அப்கோர்ஸ் வேக்சிங் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணி புல் பண்ற மாதிரி விஷயங்கள் தான் வீட்டுல வந்துட்டு ஹேர் க்ரோத் கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்றது இருக்கும். பட் அது ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாதுங்க. யூஸ்வலா வந்துட்டு ஆன்டிசெப்டிக், ஆன்டி ஆக்சிடென்ட் ஆர் ஸ்க்ரப்பிங் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி பொருட்கள்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மஞ்சள் சின்னதுல இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். மஞ்சள் அப்கோர்ஸ் நீங்க மஞ்சள், ஓட்ஸ் பவுடர், மில்க் இந்த மாதிரி விஷயங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க பேக்கா போட்டு ஒரு 20 minutesக்கு அப்புறம் ஸ்க்ரப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆன் அ பீரியட் ஆஃப் டைம்
அது மெல்லிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் இதுக்கு ப்ரூவன் ஸ்டடி எதுவும் கிடையாது. இது வந்துட்டு யூஸ்வலா ஆர்கானிக்கா நீங்க ட்ரை பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு பெருசா ரிசல்ட்ஸ் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. பட் நான் ஆயின்மெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த ஆயின்மெண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா லேசர் பண்ணிக்கிறது பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் அகெயின் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.